மீண்டும் உங்களை அரசியல் ஆபரேஷன் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பீகார் தொடர்பான 2 தலைவர்களுடைய அறிக்கை ரொம்ப பொறுப்பாக இருந்தது. குறிப்பாக மல்லிகார்ஜுன கார்கே அவர் தேர்தலுடைய இந்த தோல்வி, அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றியான விஷயங்களை சொல்லியிருந்தார். அதே மாதிரி திமுக தலைவர் அவருடைய கருத்தும் சரி. இவங்கெல்லாம் அரசியலில் மிக நீண்ட கால ஒரு அனுபவத்தை கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு தமிழ்மாறன், நீங்கள் இந்த பீகாரினுடைய ரிசல்ட்டை உங்களுடைய பார்வையாக பெற்று பீகாரில் நடக்கிறது தமிழ்நாட்டில் நடக்குமானா அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லைங்கிறது அடிப்படையில் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். துணிச்சலாகவே சொல்லலாங்க, தைரியமாக சொல்லலாம். பீகாரினுடைய மக்கள் என்ன நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தான் இதற்கான புரிதல் நமக்கு ஏற்படும். அங்கே பார்த்தீங்கன்னா இன்னமும் ஏழ்மை நிலையில் தான் மக்கள் இருக்காங்க. இன்னமும் பட்டினி இருக்குது. பட்டினிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஸ்கூல்ஸ் எல்லாம் கிடையாது, காலேஜஸ் கிடையாது. ஒரு காலேஜுக்கு போகணும்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும் கிராமங்களில் இருந்து அந்த கல்லூரிகளுக்கு போகிறதுக்கு. நீங்கள் அங்கே நடக்கக்கூடிய குற்றங்களெல்லாம் பதிவிடற்ற மாதிரி நான் சொல்கிறேன், மிக அதிகமான குற்றங்கள் நடைபெறுகின்ற மாநிலமாக இருக்குது. ஒரு நாளைக்கு 953 குற்றங்கள் நடைபெறுவதாக மாநிலத்தில் பதிவேடுகள் சொல்லுகின்றன. இதெல்லாம் அலாமிங்கான ஃபேக்டர்ஸு. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஊழல்னு எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, 12 பாலம் ஒரே மாதத்தில் இடிஞ்சு விழுந்த வரலாறு பீகாருக்கு இருக்குது. நம்மளுடைய வரிப்பணம் தமிழ்நாடு ரைஸ் பண்ணி 12 பாலம் சார், 1 2 இல்லைங்க. இங்கே ஒரு கிராக் வந்தாவே அவங்க இவங்கன்னு சொல்லி எத்தனையோ சொல்கிறாங்க. ஆனால் அதையும் நம்ம எடுத்து நம்ம ஆய்வு பண்ணி சரி பண்ணுறோம். அங்கே 12 பாலம் இடிஞ்சு விழுந்திருக்கு. பாலங்கள் கட்டப்பட்டது அப்போ எந்த நிலையில் கட்டியிருப்பாங்க நீங்கள் பார்த்துக்கோங்களேன். அது மட்டுமல்ல, புதிய தொழிற்சாலைகள் இந்த 20 ஆண்டுகளில் பெருசாக வந்திருக்கான்னா கிடையாது. வேலை வாய்ப்பை பெருக்கியிருக்காங்களான்னா அதுவும் கிடையாது. பாரதிய ஜனதாவில் வேட்பாளர்களாக நின்றுவங்களில் 65% பேருக்கு குற்ற பின்னணியும் வழக்குகளும் அவர் மீது கடுமையாக இருக்கின்றன. 65%. அப்போ அவங்க 100 பேரில் 65 பேர் குற்ற பின்னணி உள்ளவர்களாகத்தான் இருந்திருக்காங்க. அப்போ எவ்வளவு ஒரு பின்தங்கின மாநிலமாக அந்த மாநிலத்தை நிதிஷ்குமார் அவர்கள் வச்சிருக்காரு. அப்போ அவங்களுக்கு அந்த மாநிலமும் அப்போ தமிழ்நாடு ஒன்றா கிடையாது. தமிழ்நாடு இதற்கெல்லாம் நேர் மாறாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், பகுத்தறிவு சிந்தனை கொண்ட ஒரு மாநிலம். இங்கே இருக்கக்கூடிய இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே அது மைனஸில் இருக்குன்னு சொன்னால் நம்மளது எல்லாமே த பெஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சிறந்த மாநிலம் இந்தியாவிலேயே அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்னு இன்னைக்கு எக்கனாமிஸ்டில் ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்கான். நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பாராட்டி இந்த திராவிட மாடல் ஆட்சியில் கொடுத்துருக்கக்கூடிய திட்டங்களை வச்சு இந்த மாநிலம் இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்கிறோம். அப்போ இது எங்கே தவறு நடந்திருக்கு அப்படின்னு நம்ம அசஸ் பண்ணணும்னு சொன்னால், ஃபஸ்ட்டு பிரைமரி ஃபேக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆர் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு அப்படிங்கிறத எனக்கு தெளிவாக என்னுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது தெரியுது. அது எதனால் நடந்திருக்கு அப்படின்னா, கட்சி கட்டமைப்புகளை அவங்க அங்கே சரியாக வச்சுக்கலங்கிற ஒரு வேதனை எனக்கு இருக்குது. ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, 77,895 பூத்துகள் இருக்கக்கூடிய இடத்துல ஆர்ஜேடி வெறும் 47,504 பிஎல்ஏக்கள் தான் போட்டிருக்காங்க. அப்போ மீதி இருக்கக்கூடிய 31,000 இடத்துக்கு பிஎல்ஏக்களே இல்லாமல் இருந்திருக்காங்களே. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 16,500 பேர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 60,000 இடங்களில் அவர்களுடைய ஆட்கள் அங்கே பிஎல்ஏ கொடுக்காமல் இருந்திருக்காங்களே. ஆனால் பாரதிய ஜனதா பார்த்துக்கங்க, இருக்கிறதுல அதிகமான அளவில் 53,000 பேரும், ஜனதாதளம் யுனைடெட் 34,669 பேரும் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க கூட்டணியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வலிமையாக அவர்கள் ஆட்களை வச்சு எஸ்ஐஆரில் போகஸ் இன்க்ளூஷன்ஸை கொடுத்துருக்காங்க. போலியான வாக்குகளை உருவாக்கி இருக்கிறார்கள் பிஎல்ஓக்களை வச்சு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக தெரிகிறது. அதே மாதிரி செலக்டிவ் டெலிஷன்னா என்னன்னா, குறிப்பிட்ட வாக்குகள் எதெல்லாம் காங்கிரஸுக்கு போகும்னு உறுதியாக தெரியுதோ மொத்தமாக நீக்கிறது, அதை எல்லாத்தையும் செட்டாக அப்படியே காலி பண்ணிடுறது. அப்போ இதெல்லாம் நடக்காமல் இருந்து பார்க்கணும்னா கட்சி நிர்வாக கட்டமைப்புகள் அங்கே சரியாக இருந்திருந்ததுன்னு சொன்னால் அங்கே பிஎல்ஏக்கள் இருந்திருக்க வேண்டும். அந்த எஸ்ஐஆருடைய பிரிலிமினரி ஃபேஸ்லேயே இதெல்லாம் தப்பு நடக்குதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி இப்போ பாருங்கள், எவ்ரி ஆல்டர்னேட் டே நாம் மானிட்டர் பண்ணிக்கிட்டு வர்றோம். தமிழ்நாட்டில் சிஎம் இன்னைக்கு கொடுத்துருக்க அறிக்கை கூட கடுமையாக இருக்குது. எஸ்ஐஆர்ங்கிறது ஒரு பெரிய சதித்திட்டமாக இருக்குது, கவனமாக கையாளுங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம். இதை நிறுத்தணும், இது முறையாக நடக்கவில்லை, 30 நாட்களுக்குள் இது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிட்டே வராங்க. இப்போ தான்
கிட்டத்தட்ட 4ஆம் தேதி ஆரம்பிச்சு இன்னைக்கு தேதி நம்ம வந்து 15ல் உட்காந்துருக்கோம். 11 நாட்கள் ஆயிருக்கு. இப்போ தான் ஃபார்ம்ஸே வந்து கிட்டத்தட்ட 60 to 70% கொடுத்துருக்கிறதா ஃபீல்டு ரிப்போர்ட் சொல்லுது. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட் 80% 90% கொடுத்ததா ஒரு டிக்ளரேஷனை கொடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ஃபீல்டில் அப்படி இல்லவே இல்லை. அப்போ அந்த எஸ்ஐஆருங்கிறத ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கணும், கவனமாக கையாளணும். நீங்கள் மோடி அமித்ஷா அவர்களும் எந்த ஒரு பித்தலாட்டத்தையும் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக செய்வாங்கன்னு நினச்சி வேலை பார்த்தா மட்டும்தான் வந்து நாம் ஜெயிக்கிறதுக்கான வழியை பிடிக்க முடியும். அவர்களை நாம் நியாயமாக நடப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம்னா அதை விட ஒரு 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 ஏமாற்றம் நமக்கு வேறு எதுவும் இருக்கவே முடியாது. ஐடியாலஜிக்கலாக லீடர்ஸ் இருக்கிறது மட்டுமே பத்தாது, நீங்கள் அந்த ஐடியாலஜியை கீழே வரைக்கும் கடத்தணும். ஒரு தலைவர் எடுக்கக்கூடிய முடிவை கீழே இருக்கிறவங்க வரைக்கும் பின்பற்றணும். இப்போ கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் ஒரு கட்டுப்பாட்டோட கட்சி நடத்துகிறாங்க. கீழே இருக்கிறவங்க இப்படி தான் வேலை பார்க்கணும்னு அவரை மீறி யாரும் எதுவும் பேசுறதுக்கு வந்து வழியே கிடையாது. அப்படிதான் வந்து கட்டுக்கோப்பாக இருக்காங்க. ஆனால் நம்ம அங்கே பீகாரில் நடந்த நிகழ்வுகளை எடுத்து வச்சு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சில வருத்தங்கள் நமக்கு வந்து இருக்கத்தான் செய்யுது. எப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, தலைவர்கள் இருவரும் ஒன்றா பயணித்தார்கள், பிரச்சாரத்திற்கு போனார்கள்ங்கிறது இருந்தாலுமே கூட களத்தில் சீட்டு பேரத்தில் முதல்வர் அறிவிப்பு நடந்த ஒரு டிலே, அது மட்டும் இல்லாமல் 13 வேட்பாளர்கள் 2 பேரும் பொதுவாக போட்டுக்கிட்டது, இவங்களும் நின்னாங்க அவங்களும் நின்னாங்க. அந்த புரிதல் என்ன குழப்பம் ஏற்படுத்தும்னா, அங்கே அந்த ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், அங்கே மோடி, அமித்ஷா, நிதிஷ்குமாருங்கிற ஒத்த தலைமையை அழகாக அவங்க வந்து பார்த்தாங்க. ஒற்றுமையாக இருக்கிறத அவங்க பார்த்து ரசித்தாங்க. அவங்க கொடுத்த பணமெல்லாம் சொன்ன மாதிரி வந்துச்சுன்னாங்க. திட்டத்தில் அறிவிச்சதெல்லாம் வந்துருச்சுன்னு நம்புறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுருச்சு. எதிர்புறத்தில் பார்த்தாங்கன்னு சொன்னால் அடிச்சுக்கிற ஒரு கூட்டணியாக போச்சு. இங்க எப்படி அதிமுகவும் மற்ற கட்சிகள் இருந்துகிட்டு இருக்கோம், போட்டி வேட்பாளர்கள் போடுறது, இவங்க ஒத்துக்கிறது இல்ல, இவங்க ஒன்று சொல்றது அவங்க ஒன்று பேசுறது. இப்போ பாரதிய ஜனதாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா வானதி சீனிவாசன் அக்கா ஒன்று சொல்லுவாங்க, அண்ணாமலை ஒன்று சொல்லுவார். இப்படி பல்வேறு கருத்துக்கள் அங்கே வந்து பகிர்ந்துக்கிட்டு நாகேந்திரன் எதுவுமே சொல்ல மாட்டேன். அதனால தான் அவர் சொல்லவே இல்லை நான். அப்போ அது மாதிரியான ஒரு பிளவுபட்ட நிலைகள் வந்து மக்கள் மனசில் ஒரு நம்பிக்கை தன்மையை கொடுக்கறதுக்கு தவறிடுச்சோ, இன்னும் அதிகமாக கூட வந்திருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஒற்றுமை இல்லாத தன்மையும் களத்தில் கட்சியை வலுவாக வச்சுக்காம தவறுனதும் இந்த மாதிரியான பாதிப்புகளை களத்தில் மக்கள்கிட்ட நம்பிக்கையை கொடுக்க, மீதம் இருந்த மக்கள்கிட்ட நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு தவறிடுச்சோங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. ஒரு ப்ரோ இன்கம்பன்சி எப்படி உருவாயிருக்க முடியும்? அதுதான். ஏன்னா இப்போ இந்த ப்ரோ இன்கம்பன்சிங்கிற ஃபேக்டர் இல்லை. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே செப்டம்பரில் கொடுத்த ஒரு 10,000 சார், இப்போ கொடுத்த ஒரு 10,000 சார், பெண்கள் மத்தியில் வந்து இது உறுதியாக வந்து ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும். அடுத்தது நான் சொன்னேன் போகஸ் இன்க்ளூஷன். ஏன்னா நீங்கள் பல்வேறு நிகழ்வுகள் நம்ம வந்து பார்த்தோம். மற்ற மாநிலங்கள்லேருந்து ட்ரெயின்லாம் ஃப்ரீ ட்ரெயினை விட்டு தேர்தலுக்கு கூட்டிகிட்டு வந்து ஓட்டு போட்டாங்க. அவன்லாம் நிஜமாக அங்கே வாக்கு வச்சுருந்தானா, இல்லை யூபிக்காரெல்லாம் வந்து இங்கே ஓட்டு போட்டானா செலக்டிவ் கான்ஸ்டிடுவன்சிஸ்க்கு? ஏன்னா டிசைடிங் ஃபேக்டர் 1% 2% தான் பல தொகுதிகளில் இருந்திருக்கு. அப்போ ஒரு திட்டமிட்ட ஒரு போகஸ் இன்க்ளூஷனை கொடுத்து அவங்கள கொண்டு வந்து இங்கே போட வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் எதையுமே டிரான்ஸ்பரண்டாக சொல்கிறதே இல்லை. நிறைய ஃபோட்டோக்களை ரிலீஸ், வீடியோஸே வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் அப்படி திட்டமிட்ட ஒரு வேலையை சகோதரர் சொன்ன மாதிரி எலெக்ஷன் கமிஷன் முழுமையாக வந்து பாரதிய ஜனதாவினுடைய ஒரு கைக்கூலியாக இருந்து தான் வேலை பார்த்துருக்கு. அப்போ நாம தான் கவனமாக இருந்து பாதுகாப்பதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கணும், நாம கூடுதல் கவனமாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையில் இருக்கிறது. மீண்டும் இன்னொரு அரசியல் ஆபரேஷன் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.